இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த வருடம் மற்றும் பிறந்த நேரம் இது மட்டும் தெரிந்தாலே போதும். உங்களுடைய ஜாதகம் பற்றிய அனைத்து விவரங்களும் நீங்கள் இலவசமாகவே பார்த்து கொள்ள முடியும். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்தாலும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். இது என்ன வெப்சைட், இதை எப்படி யூஸ் பண்ணுறது என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஆஸ்ட்ராலஜி கலெக்டிவ் இன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எழுதுனே astrology.collective.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். ப்ரிடிக்ஷன் எனபிள் ஆஸ்ட்ராலஜிஸ்ட் சாஃப்ட்வேர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கலெக்டிவ் நாலேஜ்னு இருக்கும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் பொறுத்தளவுக்கு நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட் அட்வான்ஸ் ப்ரிடிக்ஷன் எனபிள் ஆஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதற்கு கீழே லாகின் கிரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து கிரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் என்னவோ உங்களுடைய ஃபுல் நேம் என்டர் பண்ணிங்க. உங்களோட மொபைல் நம்பர், நீங்கள் யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் நீங்களே கிரியேட் பண்ணி கிரியேட் அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு டீட்டெயில்ஸில் என்டர் பண்ணி உங்களுக்கான அக்கௌண்ட் கிரியேட் ஆன பிறகு ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் வரும். ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆன பிறகு இந்த வெப்சைட்கான டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இல்லை ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து கிரியேட் ஹாரோஸ்கோப்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் பர்த் இன்ஃபோ, மேரேஜ் சார்ட் இன்ஃபோ 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பர்த் இன்ஃபோக்கு செலக்ட் பண்ணிவிட்டு பர்சன் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், ஜெண்டர் வந்து மேலாக ஃபீமேலாக எதுவாக செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், ஏஎம் பிஎம்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட கண்ட்ரி, பிளேஸ் ஆஃப் பர்த் ரெண்டுமே என்டர் பண்ணிவிட்டு சேவ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து சேவ் ஆகிடும். சேவ் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ரைட் சைட்லேயே வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இதிலே உங்களுக்கு நிறைய டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு நேம், பிளேஸ், டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டைம் எல்லாமே இருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா ராசி கட்டம், நவாம்ச கட்டம், திரிகோணம், இந்த மாதிரி ஒரு 5 விதமான 6 விதமான கட்டங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. செகண்டாக பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபேக்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா உங்களோட ராசி, லக்னம், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், யோகி, பிறப்பு, தசை இருப்பு, பெயர், இந்த மாதிரி எல்லா விவரங்களும் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அதற்கடுத்து கிரக சபுதம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பகை நட்சத்திரம் எது, நட்பு நட்சத்திரம் எது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கலாம். தசா புக்தியில் வந்து உங்களுக்கு என்ன தசை, என்ன புக்தி நடக்குதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஏரியிலேருந்து எந்த ஏரியா வரைக்கும் திசை உங்களுக்கான புத்தி இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது ஒரு 100 வருடத்திற்கு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணினா கட்ட விவரங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணினா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரிடிக்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா உங்களுடைய லக்னத்திற்கான பலன்கள் என்ன, அந்த மாதிரி ப்ரிடிக்ஷனில் வந்து ஒவ்வொரு கட்டத்தில் இருக்க கிரகங்களுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன என்பதை பற்றியும் அதோடைய டீட்டெயில்ஸ் என்னென்னு சொல்லியும் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த கட்டத்திலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 6ஆம் வீடு அதிபதிகள் என்னன்னு சொல்லி இருக்கும். அதனால் உங்களுக்கு என்ன பலன்கள், அந்த மாதிரி விவரங்கள் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ண நினச்சாலும் டவுன்லோட் சிங்கிள் பேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கட்டம் இந்த ஜாதக விவரங்கள் எல்லாமே சிங்கிள் பேஜில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்த டாப்லேயே பார்த்தீங்கன்னா ஆஸ்க் ஏ கொஷின் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் போயிட்டு உங்களுக்கு தேவையான என்னென்ன கொஷின் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா ஆஸ்க் ஏ கொஷின் சொல்லி கொடுத்துட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போது பதவி உயர்வு கிடைக்கும், இந்த மாதிரி கொஷின் அவங்களே கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு என்ன கொஷின் கேட்கணுமோ அதை வந்து தமிழில் என்டர் பண்ணிக்கிங்க.
அதை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு கெட் ஆன்சர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கெட் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா ஒரு 1.5 நிமிஷம் வந்து லோட் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா அனலைசிங் இஸ் ஆன்கோயிங், ப்ளீஸ் வெயிட் ஃபார் அபோவ் 1 minute 20 seconds இந்த மாதிரி இந்த டைம் கம்ப்ளீட் ஆகிற வெயிட் பண்ணுங்கள். 1 minute 30 seconds நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைம் கம்ப்ளீட் ஆகணும். டைம் கம்ப்ளீட் ஆனால் தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் ஆகி வரும். இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டத்தில் இருக்க கிரகங்களுக்கு ஏற்ற மாதிரி அதற்கான பலன் மென்ஷன் பண்ணிட்டு உண்மைன்னு சொல்லி அந்த கட்டத்தில் என்ன கிரகம் உங்களுக்கு அமைந்திருக்கு, அதனால் பலன்கள் என்னன்னு சொல்லி விளக்கமும் கொடுத்துருப்பாங்க. இதில் 3ஆம் வீடு என்பது ஒரு சொந்த முயற்சி குறிக்கும். இங்கு புதன் உச்சம் பெற்று அமைந்திருப்பது நீங்கள் சரியான திட்டமிடல், புத்திசாலித்தனம், ஆவணங்களை சரியாக கையாள்வதன் மூலம் சொத்துக்களை உருவாக்குவீர்கள். இந்த மாதிரி விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஏற்ற மாதிரி கிரகங்கள் எந்த கட்டத்தில் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் அதனுடைய விளக்கமும் கொடுத்துருவாங்க. இது மூலமாக நீங்கள் ஈஸியாக இதை படித்து தெரிந்து கொள்ள முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கேள்வி இருந்தாலும் இதற்கான பதில்கள் உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த வெப்சைட் மூலமாக எல்லாமே நீங்கள் இலவசமாக பார்த்து கொள்ள முடியும். நீங்கள் ஜாதகர் அணுக வேண்டிய அவசியமே இருக்காது. உங்களுக்கு என்ன கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் வெப்சைட்டில் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். இதிலே விவரங்கள் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. இதுதான் வெப்சைட் மூலமாக உங்களுடைய ஜாதக விவரங்களை பற்றி அறிவதற்கான மெத்தட்.